அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது 7th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3ல இருக்கக்கூடிய சம் 7லேருந்து 10 வரையில் உள்ள சம்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 பாருங்கள், 3.6 இன்ட்டு 0.3. 3.6 இன்ட்டு 0.3னா ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் ஹோல் நம்பராக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 36 இன்ட்டு 3, இது 36ன்னு எடுத்துக்கலாம். இது 0.3ன்றதுனால 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஹோல் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 3 6 ஆர் 18, 18க்கு 8, பேலன்ஸ் 1, 3 3 ஆர் 9, 9 + 1 10, ஸோ 108ன்னு வந்துடும் ஆன்சர். இப்போ நமக்கு டெசிமல் ஃப்ராக்ஷனில் கொஷினில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம். 3.6 இன்ட்டு 0.3. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? ஆல்ரெடி நம்ம இங்கே 108 பண்ணியாச்சு. இப்போ இங்கே நமக்கு டெசிமல் மட்டும்தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பாயிண்ட்டை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ 2 டெசிமல் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். இப்போ 2 டெசிமல்னால் 8 0க்கு முன்னாடி, இந்த 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அதுதான் 1.08. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 1.08 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? நீங்கள் வேணாலும் இதை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இது தான் வரும். ஸோ 36 இன்ட்டு 3னா 108, பாயிண்ட்டை மட்டும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், 52.3 இன்ட்டு 0.1, இதுதான் கொஷினு. ஸோ ஹோல் நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 523 இன்ட்டு இது ஹோல் நம்பராக எடுக்கும்போது 1. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 523ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம டெசிமலை சேர்த்துக்கோங்க. கொஷினில் என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. 52.3 இன்ட்டு 0.1. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆல்ரெடி ஹோல் நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது 523 வந்துடுச்சு. இப்போ இங்கே நமக்கு என்ன வருது? இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர், 2 பாயிண்ட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். அப்போது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது இங்கே 23 இருக்கா? ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளினா இந்த இடத்துல புள்ளி வரும். ஸோ அதை தான் இங்கே வச்சுருக்கோம். 5.23. ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிது? 5.23. வேணால் நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணி வேணாலும் போட்டு பார்க்கலாமா? கொஷின் 52.3, இது 0.1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 1ஐயும் 3 மல்டிப்ளை பண்ணால் 3, 2 1ஐயும் 2ஐயும் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 2, 1 5 is 5. 0வால் 3ஐ மல்டிப்ளை பண்ணால் 0 தான் கிடைக்கும். 0வால் 2 பண்ணோம்னா 0 தான் கிடைக்கும். 0வால் 5 பண்ணால் 0 தான் கிடைக்கும். 0வால் எதை பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஸோ 3 2 5 0. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட், 2 டெசிமல் தள்ளி. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? இங்கே தள்ளி புள்ளி வச்சுருவோம் இல்லையா? ஸோ அப்போ 0க்கு வேல்யூ கிடையாது. ஸோ 5.23 அதுதான் இங்கே நமக்கு ஆன்சர். அதனால் ஃபஸ்ட்டு ஹோல் நம்பரை எடுத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெசிமல் பாயிண்ட்டுக்கு நீங்கள் புள்ளி வச்சுக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண சொன்னால் பண்ணுங்கள், இல்லை இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண சொன்னாலும் பண்ணுங்கள். உங்கள் கிளாஸில் டீச்சர்ஸ் எந்த மெத்தட் சொல்கிறாங்களோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது 537.4 இன்ட்டு 0.2. 537.4 இன்ட்டு 0.2. இதில் பாருங்கள், ஹோல் நம்பர் அப்படியே எடுத்துக்கோங்க. 537.4 5003 அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு ஹோல் நம்பரை எடுத்துக்கோங்க. இது 0.2 நம்ம 2ஆல் போடுறோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10748 நம்பர் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கே தெரியும். அண்ட் அந்த கொஷின் அப்படியே இதில் எடுத்து எழுதிட்டு எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? இங்கே ஒரு டிஜிட்டு, இங்கே ஒரு பாயிண்ட். அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ ஃப்ரம் பேக்லேருந்து 2 டிஜிட் வரும்போது 48க்கு முன்னாடி நம்ம புள்ளி வைக்கணும். ஸோ 107.48. ஆன்சர் 107.48. ஓகேவா? அடுத்து 4th ஆப்ஷன் பாருங்கள், 0.6 இன்ட்டு 0.06. ஹோல் நம்பராக எடுத்தால் என்ன கிடைக்கும்? இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. அப்போ 6 இன்ட்டு 6 36. கொஷின் எடுத்து எழுதுங்க. 0.6 இன்ட்டு 0.06 இஸ் ஈக்குவல் டு, இப்போ நமக்கு இங்கே 36 இருக்கா? 36 அப்படியே எழுதிக்கிறோம். எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? இங்கே 2, இங்கே ஒரு 1. நமக்கு இங்கே 2 தான் இருக்குது. மொத்தம் நமக்கு எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? ஸோ இங்கே 1, இங்கே 2. அப்போ மொத்தம் 3 இல்லையா? ஸோ இப்போ 3 பண்ணும்போது இங்கே நமக்கு ஆல்ரெடி 2 தான் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு இதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம அதை என்ன பண்ணுறோம்? 0வை சேர்த்துக்கிறோம். ஸோ 0 சேர்த்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம டெசிமல் பாயிண்ட் வைக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ 3 டிஜிட் தள்ளி நமக்கு புள்ளி வரணும். ஸோ 0.036. அப்போ ஆன்சர் 0.036. 3 டிஜிட்டுன்றதுனால முன்னாடி 0வை நீங்கள் சேர்த்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணணும்? பாயிண்ட் வைக்கணும். அடுத்து 5th ஆப்ஷன் பாருங்கள், 62.2 இன்ட்டு 0.23. இப்போ இதையே நம்ம ஹோல் நம்பராக எடுத்துக்கலாம். 622 இன்ட்டு 23. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 14306 கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு டெசிமல் பாயிண்ட், இந்த கொஷின் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டிங்கன்னா இந்த ஆன்சர் எழுதிட்டு இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னு பார்க்குறோம். இங்கே ஒரு 2 டிஜிட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ 2 1னா 3 இல்லையா? ஸோ அப்போ பேக்லேருந்து 3 டிஜிட்டுக்கு முன்னாடி நீங்கள் புள்ளி வைக்கணும். ஸோ 14.306. அப்போ ஆன்சர் என்ன? 14.306. ஓகேவா? ஓகே, ஆன்சர் பாருங்கள். 6th கொஷினு,
சிக்ஸ்த் ஆப்ஷனு 1.02 இன்ட்டு 0.05. இதுவும் அதே தான். ஹோல் நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். 102 இன்ட்டு 5ன்னு எழுதிக்கிறீங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 2s are 10. 1 5 is 5. ஸோ 510. ஸோ இப்போ இதுக்கு நம்ம கொஷின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். எழுதிக்கும் போது இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது? இங்கே 2 டிஜிட் இருக்குது. இங்கே 2, இங்கே 2. ஸோ மொத்தம் நமக்கு 4. இப்போ இங்கே நமக்கு ஆல்ரெடி 3 தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 0 சேர்த்து முன்னாடி புள்ளி வைக்கணும். மொத்தம் நமக்கு 4 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வரணும். அதனால் இங்கே 3. ஸோ முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கிட்டு பாயிண்ட் வச்சுக்க வேண்டியதான். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ 3 டிஜிட்ஸு முன்னாடி ஒரு 0, அதுக்கு பாயிண்ட் வச்சுக்கிறோம். 0.0510. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர். அடுத்து 7th ஆப்ஷன் பாருங்கள். 10.05 இன்ட்டு 1.05. ஸோ இப்போ இது நம்ம பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஹோல் நம்பராக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹோல் நம்பராக மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 11 55 25 இந்த நம்பர் கிடைக்கும். அப்புறம் கொஷின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறீங்க. கொஷின் எடுத்துகிட்டு இது ஆன்சரையும் அப்படியே எடுத்து எழுதிக்கிறீங்க. இதில் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குன்னு பார்க்குறீங்க. இங்கே ஒரு 2 டிஜிட், இங்கே ஒரு 2 டிஜிட். ஸோ ஃப்ரம் பேக்லேருந்து 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ இப்போ 1 2 3 4 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோன்னா 11.5525. இதுதான் உங்களோட ஆன்சர். அடுத்து 8th ஆப்ஷன் பாருங்கள். 101.01 இன்ட்டு 0.01. ஸோ இப்போ நான் இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு ஹோல் நம்பராக நீங்கள் எழுதிக்கோங்க. 10101 இல்லையா? ஸோ 10 10 1 இன்ட்டு இந்த நம்பரை வந்து ஹோல் நம்பரை எழுதணும்னா 1 தான் போடுவோம். ஸோ 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் இது அப்படியே தான் கிடைக்கும். ஸோ இந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்கிறீங்க. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? கொஷின் எடுத்து எழுதியாச்சு இல்லையா? கொஷின் எடுத்து எழுதிட்டு இங்கே 2 டிஜிட்டு, இங்கே ஒரு 2 டிஜிட், மொத்தம் 4. அப்போ ஃப்ரம் பேக்லேருந்து 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 4. ஸோ 1.0101. இதுதான் உங்களோட ஆன்சர். அடுத்து 9th ஆப்ஷன் பாருங்கள். 100.01 இன்ட்டு 1.1. ஸோ இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கிறீங்க. இதை ஹோல் நம்பரை அப்படியே எழுதிக்கிறீங்க. இதையும் ஹோல் நம்பரை எழுதிக்கிறீங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 110011 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்படி கிடைக்கும்போது நம்ம இதை என்ன பண்ணுறோம்? கொஷின் வந்து அடுத்தது அப்படியே எடுத்து எழுதுகிறோம். ஸோ இந்த நம்பர்ஸ் அப்படியே எடுத்து எழுதுகிறோம். இதில் டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே 2, இங்கே ஒரு 1. ஸோ 2யும் 1யும் 2 டிஜிட்டும் ஒரு டிஜிட்னா 3. ஸோ ஃப்ரம் பேக்லேருந்து 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது 110.011 வந்துடும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள் 8th கொஷின் அப்ஜெக்டிவ் டைப்பில் 1.07 இன்ட்டு 0.1. இதை ஹோல் நம்பராக மல்டிப்ளை பண்ணும்போது 107 இன்ட்டு 1ன்னு போட்டால் 107 கிடைக்கும். ஸோ கொஷின் அப்படியே எடுத்து எழுதி 1.07 இன்ட்டு 0.1ன்னு போடும் பொழுது 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ இப்போ இது 3 டிஜிட் தள்ளினா இதுக்கு முன்னாடி. ஸோ 0.107. ஆன்சர் வந்து 0.107. அடுத்து பாருங்கள் 9th கொஷின் 2.08 இன்ட்டு 10. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் வேர்டு தான். ஸோ 2.08 இன்ட்டு 10னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? ரைட் சைடு ஒரு பாயிண்ட்டு தள்ளி வரும் இல்லையா? ஸோ 2.08 இன்ட்டு 10னா ரைட் சைடு ஒரு பாயிண்ட் தள்ளி வரும்போது இந்த பாயிண்ட் இந்த பக்கம் வந்துடும். ஸோ 20.8 தான் உங்களோட ஆன்சர். அடுத்து 10th கொஷின். A frog jumps 5.3 cm in 1 jumps. 1 ஜம்ப்ஸ் வந்து அது என்ன செய்யுதுன்னா ஒரு ஃப்ராக் ஜம்ப் பண்ணுது 5.3 சென்டிமீட்டருக்கு. எவ்வளோனா ஒரு ஜம்புக்கு. ஸோ த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த ஃப்ராக் இன் 10 ஜம்ப்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ 5.3 இன்ட்டு 10 ஜம்ப். இப்போ 10 ஜம்ப் பண்ணும்போது அந்த ஃப்ராக் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது வந்து அது ஜம்ப் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ரைட் சைடில் ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வந்துடும். ஸோ அப்போ ரைட் சைட்னா 3க்கு இந்த பக்கம் இல்லையா? ஸோ இதிலேருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி வரும்போது 53.0. ஸோ நமக்கு ஆன்சர் 53 தான். ரைட்டா? ஓகே. ஸோ இதோட நமக்கு 7th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.3 வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து எஜுகேர் அண்ட் ஹேண்ட் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். தேங்க்யூ.